கொடைக்கானல் பார்த்துட்டு கீழே வந்துட்டு பழனியில் வந்து சாயந்தரம் கோயிலுக்கு போனேன். கீழே செக்யூரிட்டியில் ஒரு பொண்ணை பார்த்தும் பேசிட்டு மேலே போனேன். அப்புறம் மேலே போயிட்டு ஆனைப்படியில் தான் ஏறி போனோம். திரும்பி வர்றப்போ அந்த வழியாக வர மாட்டோம். செக்யூரிட்டி இந்த சைடு இருப்பாங்க. நம்ம இப்போ போகிறது அப்படி போகலாம். திரும்பி வரும்போது இந்த பக்கம் மெயின் பாதை வழியாக வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் கோயிலுக்கு போகிறேன். கரெக்டாக நான் உள்ளே போகிறப்போ அதே பொண்ணு நேற்று பார்த்த பொண்ணு இருந்தாங்க. ஆமான்ட்டு வந்தாங்க பின்னாடியே. வந்துட்டு அம்மா நீங்கள் வித்யாராஜேந்திரன்மா தானே யூடியூப்பில் வருவீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் உங்களோட ஃபேன்மா, எல்லா வீடியோவும் நான் பார்த்துருவேன். நேற்று உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேம்மா, நீங்கள் போயிட்டீங்க. அப்புறம் யோசித்து பார்த்தா ஐயோ நம்ம தான் வந்திருக்காங்க, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் திரும்பி நீங்கள் காலையில் வருவீங்கன்னு நான் எதிரே பார்க்கலாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்னை திருப்பியும் அவங்க டேபிள் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இன்னொரு பொண்ணும் இருந்தாங்க. அவங்களையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. என்னை ஃபஸ்ட் மீட் பண்ணது சாந்தி, அங்கே இருந்தது சித்ரா. 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. பழனியில் ஃபோன் கையில் வச்சுருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை வந்து நான் ரூம்லேயே போட்டுட்டு தான் போயிருந்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு காட்ட முடியுது. அதுக்கப்புறம் கூட அவங்க சாந்தி வாட்ஸ்அப் பண்ணி அவங்க அக்கா பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் கோயம்புத்தூர் வர்றேம்மா அவங்கள மீட் பண்ணுறதுக்குன்னெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அதாவது நான் எனக்கு 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ நல்லா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இந்த யூடியூப் தான், அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு இப்போவே கண்ணில் தண்ணி வருது. அவங்க அவ்வளோ அவங்களோ அவ்வளோ மரியாதையை நம்ம கூட பேசுகிறது, நம்ம மேலே அவ்வளோ பிரியம் காட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.